அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். கடவுளுக்கு அஞ்சி நடப்பவர்களே, சிறியோர்களே, பெரியோர்களே, நீங்கள் அனைவரும் நம் கடவுளை புகழுங்கள். ஏனெனில் இதோ மீட்பும் வல்லமையும் நம் கடவுளின் ஆட்சியும் மெசியாவின் அதிகாரமும் வந்துவிட்டன. அல்லேலூயா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்தியேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய திருப்பலியானது ரோலி டெஸ்ஸரி இவர்களுடைய குடும்ப கருத்துக்கள் நிறைவேறும்படியாக இந்த திருப்பலியானது வேண்டுதல் திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. பாஸ்க காலத்தின் 5வது வாரத்தில் நம்முடைய ஆன்மீக பயணம் தொடர்கின்ற பொழுது நற்செய்தி வாசகத்தின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் அனைவருக்கும் இன்னும் ஒரு ஆன்மீக உந்து சக்தியை கொடுக்கிறார். உங்களுக்கு நான் சமாதானத்தை தருகிறேன். இந்த சமாதானம் உலகம் தருகின்ற சமாதானத்தை போன்றல்ல, மாறாக என்னுடைய சமாதானம் அன்பையும் நிறைவையும் ஆசிரையும் கொடுக்கக்கூடியது என்று சொல்லுகிறார். எனவே இயேசு தருகின்ற அந்த சமாதானத்தை பெற நாம் அனைவருமே இந்த திருப்பலியிலே பக்தியோடு பங்கெடுப்போம். திருப்பலி ஒப்பு கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம், இறைவனின் மன்னிப்பை பெறுவோம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். இல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலை வாழ்வுக்கு எங்களை பொதுப்பேத்தி உம்மக்களாகிய எங்கள் நம்பிக்கையும் எதிர்நோக்கையும் உறுதிப்படுத்தி அதனால் வாக்குறுதிகள் உண்மையான நிறைவேறும் என அறிந்திருக்கும் நாங்கள் அவற்றை மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க செய்தருள்வீராக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருச்சபையை கூட்டி கடவுள் தங்கள் வழியாக செய்த அனைத்தையும் அறிவித்தார்கள். திருத்தூதர் பணிகள் நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 14, இறை சொற்றொடர்கள் 19 முதல் 28 முடிய. அந்நாள்களில் அந்தியோகியாவில் இருந்தும் இக்கோனியாவில் இருந்தும் யூதர்கள் வந்து மக்களை தூண்டிவிட்டு பவுல் மேல் கல் எறிந்தார்கள். அவர் இறந்துவிட்டார் என்று எண்ணி நகருக்கு வெளியே அவரை இழுத்து போட்டார்கள். சீடர்கள் அவரை சூழ்ந்து நின்றபோது அவர் எழுந்து நகரினுள் சென்றார். மறுநாள் அவர் பர்னபாவுடன் தெருபைக்கு புறப்பட்டு சென்றார். அந்த நகரில் அவர்கள் நற்செய்தி அறிவித்து பலரை சீடராக்கிய பின் லிஸ்திரா, இக்கோனியா, அந்தியோக்கியா ஆகிய நகரங்களுக்கு திரும்பி வந்தார்கள். அங்குள்ள சீடர்களின் உள்ளத்தை அவர்கள் உறுதிப்படுத்தி, நாம் பல வேதனைகள் வழியாகவே இறையாட்சிக்கு உட்பட வேண்டும் என்று கூறி
நம்பிக்கையில் நிலைத்திருக்கும்படி அவர்களை ஊக்குவித்தார்கள். அவர்கள் ஒவ்வொரு திருச்சபையிலும் மூப்பர்களை தேர்ந்தெடுத்து நோன்பிருந்து இறைவனிடம் வேண்டி தாங்கள் நம்பிக்கை கொண்டிருந்த ஆண்டவரிடம் அவர்களை ஒப்படைத்தார்கள். பின்பு பிசிதியா வழியாக பம்பிலியா வந்தார்கள். பெருகை நகரில் இறைவார்த்தையை அறிவித்த பின் அத்தாலியா வந்தார்கள். அங்கிருந்து கப்பல் ஏறி அந்தியோக்கியா வந்தார்கள். அங்குதான் அவர்கள் அருள் வழங்கும் கடவுளின் பணிக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டார்கள். இப்போது அப்பணியை செய்து முடித்து விட்டார்கள். அவர்கள் அங்கு வந்ததும் திருச்சபையை கூட்டி கடவுள் தங்கள் வழியாக செய்த அனைத்தையும் அவர் பிற இனத்தவருக்கு நம்பிக்கை கொள்ளும் வாய்ப்பை கொடுத்ததையும் அறிவித்தார்கள். அங்கே அவர்கள் சீடர்களுடன் பல நாள்கள் தங்கினார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல் 145 பல்லவி. ஆண்டவரே, உம் மக்கள் உமது அரசின் ஆட்சியை அறிவிப்பர். ஆண்டவரே, உம் மக்கள் உமது அரசின் ஆட்சியை அறிவிப்பர். ஆண்டவரே, நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள். அவர்கள் உமது அரசின் ஆட்சியை அறிவிப்பார்கள். உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள். பல்லவி. ஆண்டவரே, உம் மக்கள் உமது அரசின் ஆட்சியை அறிவிப்பார்கள். மானிடருக்கு உம் வல்லமையை செயல்களையும் உமது அரசுக்குரிய மாட்சியின் பேரொழியையும் புறப்படுத்துவார்கள். உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு. உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. பல்லவி. ஆண்டவரே, உம் மக்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பர். என் வாய் ஆண்டவரின் புகழை அறிவிப்பதாக. உடல் கொண்ட அனைத்தையும் அவரது திருப்பெயரை என்றும் எப்பொழுதும் போற்றுவதாக. பல்லவி. ஆண்டவரே, உம் மக்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பர். வாழ்த்துளி. அல்லேலூயா, அல்லேலூயா. மெசியா பாடுபட்டு இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து மாட்சிமை அடைய வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர்களுடன் இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன். நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றதல்ல. நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம். நான் போகிறேன், பின் உங்களிடம் திரும்பி வருவேன் என்று நான் உங்களிடம் சொன்னதை கேட்டீர்களே. நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் நான் தந்தையிடம் சொல்வது பற்றி மகிழ்ச்சி அடைவீர்கள். ஏனெனில் தந்தை என்னை விட பெரியவர். இவை நிகழும் பொழுதே நீங்கள் நம்புமாறு இப்பொழுதே இவை நிகழும் முன்பே சொல்லிவிட்டேன். இனி நான் உங்களோடு மிகுதியாக பேசப் போவதில்லை. ஏனெனில் இவ்வுலகின் தலைவன் வந்து கொண்டிருக்கின்றான். அவனுக்கு என் மேல் அதிகாரம் இல்லை. ஆனால் நான் தந்தை மீது அன்பு கொண்டுள்ளேன் என்பதையும் அவர் எனக்கு கட்டளையிட்டபடி செயல்படுகிறேன் என்பதையும் உலகு தெரிந்து கொள்ள வேண்டும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தவக்காலத்திலே 40 நாட்கள் நாம் நோன்பிருந்து தவமிருந்து நம்முடைய உடலை வருத்தி
இயேசுவினுடைய பாடுகளோடு நம்மை இணைத்து கொண்டு பயணித்த இந்த தவ காலத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பு பெருவிழாவிலே நமக்கு கிடைக்கின்ற ஒரு மகிழ்ச்சி நாம் மகிழ்ச்சி என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம். காரணம், ஒரு துயரத்திலிருந்து ஒரு விடுதலை பெற்றுவிட்ட ஒரு மகிழ்ச்சி. 40 நாட்கள் நாம் எடுத்த முயற்சிகளிலே நம்முடைய ஒவ்வொரு முயற்சிகளையும் இறைவன் அறிந்து வைத்திருக்கிறார். எனவே நமக்கு ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை தந்து விட்டார் என்ற ஒரு நம்பிக்கை. இருளிலிருந்து ஒளிக்கு கடந்து வந்த ஒரு அனுபவம். இந்த அனுபவத்தோடு இணைந்து நாம் இந்த பாஸ்கு காலம் முழுவதுமாக பயணிக்கின்ற பொழுது உயிர்த்தனம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மகதலா மரியாளுக்கும் தன் சீடர்களுக்கும் சந்திக்கின்ற பொழுதெல்லாம் சொல்லுகின்ற வார்த்தையை தான் இன்றைய நற்செய்தி வாசகமாக நாம் வாசிக்க கேட்கின்றோம். உங்களுக்கு என்னுடைய அமைதியை தருகின்றேன். இந்த அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல. ஆக இந்த உலகத்தில் கிடைக்கின்ற அமைதியும் இறைவனிடமிருந்து வருகின்ற அமைதியும் எப்படிப்பட்டது என்று சிந்தித்து பார்த்தோம் என்றால், நிச்சயமாக இந்த உலகம் தருவது அமைதி அல்ல. ஒரு பிரச்சனைகளிலிருந்து நாம் விடுதலை அடைவதற்கு இந்த உலகத்தை சார்ந்த நிகழ்வுகளை தேடுகின்ற பொழுது ஒரு சில நேரங்களில் மயக்கத்தில் இருப்பது போல அந்த குழப்பத்திலிருந்து வெளிவருவதற்கு ஒரு சில காலகட்டங்களில் மட்டும்தான் இந்த உலகம் நமக்கு ஒரு சொற்ப அமைதியை தருகிறது. நிரந்தரமான அமைதி தருவதில்லை. மீண்டும் அதே பிரச்சனைகள், அதே கவலைகள், அதே வேதனைகள். ஒரு உதாரணத்திற்கு எடுத்துக்கொள்வோம் என்றால், எத்தனை குடும்பங்கள் இன்று நீதிமன்றத்தில் விவாகரத்திற்காக நின்று கொண்டிருக்கின்றது. எத்தனை குடும்பங்களில் உடன்பிறப்புகளோடு பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன. இவர்கள் அனைவரும் எத்தனை முறை சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருப்பார்கள். பேசிய பிறகு அது ஒரு சில நிமிடங்கள், ஒரு சில நாட்கள், ஒரு சில மாதங்கள் மட்டும்தான் இந்த சமாதானங்கள் நிலைத்திருக்கும். மீண்டுமாய் இந்த பிரச்சனைகள் எழுந்து வருகின்றன. எனவேதான் எத்தனையோ திருமண வாழ்க்கையிலே தம்பதியர்கள் காலப்போக்கிலே இனி என்னால் வாழ முடியாது என்று விவாகரத்து பெற்று தனிமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தனிமையில் வாழ்கின்ற பொழுது கூட அவர்களுக்கு அமைதி இல்லை. உடன்பிறப்புகள் நிலத்திற்காக, பொருளுக்காக, பணத்திற்காக, சொத்திற்காக பல முறை பேச்சுவார்த்தை பேசிய பிறகும் மீண்டும் மீண்டுமாய் பிரச்சனைகளுக்கு மத்தியிலே, எத்தனையோ கவலைகளுக்கு மத்தியிலே கொலை கூட நிகழ்கின்ற அளவிற்கு செல்லுகின்றது. எந்த விதத்திலும் அமைதி இல்லை, சந்தோஷம் இல்லை. இதைத்தான் இயேசு குறிப்பிட்டு உங்களுக்கும் எனக்கு கொடுக்கின்றார். நான் தருகின்ற அமைதி இந்த உலகம் தருகின்ற அமைதி போன்றதல்ல, அது நிறைவான அமைதி என்று சொல்லுகிறார். அந்த நிறைவான அமைதிக்கு இன்றைய முதல் வாசகத்தினுடைய முதல் அத்தியாயம் உங்களுக்கும் எனக்கும் ஒரு சிறந்த பதிலை கொடுக்கிறது. பவுலடிகளார் யூத சட்டத்தை முழுவதுமாக கரைத்து குடித்தவர், யூத மதத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர். கிறிஸ்தவர்கள் என்றாலே அவர்களை கொல்ல வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருந்தவர். மனிதர்கள் தருகின்ற அந்த ஆசை வார்த்தையினால் கிறிஸ்துவம் என்கின்ற அமைதி தருகின்ற இந்த கிறிஸ்துவத்தை அழிக்க வேண்டும் என்று விரும்பினார். உலகம் தந்த அமைதி அவர் பெற்றார், ஆனால் நிறைவடையவில்லை. எப்பொழுது கிறிஸ்து அவரை ஆட்கொண்டாரோ அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் அவரை இணைந்த பிறகு உலகம் தரும் அமைதியை விட நான் தருகின்ற அமைதி நிரந்தரமானது என்று இயேசு கொடுத்த அந்த அமைதியை பெற்றதினால்தான் இன்றைய முதல் வாசகத்தில் நீங்களும் நானும் வாசிக்க கேட்கின்றோம். யூதர்கள் வந்து மக்களை தூண்டிவிட்டு பவுல் மேல் கல் எறிந்தார்கள். அவர் இறந்து விட்டார் என்று எண்ணி நகருக்கு வெளியே அவரை இழுத்து போட்டார்கள். சீடர்கள் அவரை சூழ்ந்து நின்ற பொழுது அவர் எழுந்து நகருனில் சென்று மறுநாள் அவர் பர்னபாவுடன் தெருப்பைக்கு புறப்பட்டு சென்றார் இறையாட்சி பணிக்காக.
கிறிஸ்துவத்தை தழுவதற்கு முன்னதாக உலகம் தந்த அமைதியிலே வாழ்ந்தார். அதில் நிறைவை காண முடியவில்லை. கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு தன்னுடைய உயிர் போகின்ற அளவிற்கு கூட அவர் இருக்கின்ற பொழுது கூட இயேசு தந்த நிறைவான அமைதியை பெற்ற பிறகு நான் இறப்பதை பற்றி கவலை கொள்ளவில்லை என்று கிறிஸ்துவுக்காக தன்னை அர்ப்பணிக்க விரும்பினார். இதுதான் இயேசு கொடுக்கின்ற அமைதி. எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, இறைவன் தருகின்ற அமைதி இது உலகம் தருகின்ற அமைதி போன்றதல்ல என்று அவர் சொல்லுவது வெறும் வார்த்தை அல்ல, அது வாழ்வு தரக்கூடியது, நிறைவு தரக்கூடியது. அந்த அமைதியை இன்று வரை நீங்களும் நானும் பெற்றிருக்கின்றோமா? இல்லை என்றால் அதை பெறுவதற்காக இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவானில் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயணமானது அப்பத்தை வகுப்பு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்று வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவானில் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான ரசத்தை வகுப்பு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக மானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி இல்லாமல் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக்கும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை அக்களிப்புறம் திரு அவையின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். இருவரும் மகிழ்ச்சிக்குரிய காரணத்தை நீ தந்திருப்பதாம் அதன் பயனாகி முடிவெல்லாம் பேரின்பத்தையும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்கவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பழையன அழிக்கப்பட்டு வீழ்ச்சியுற்ற படைப்பு அனைத்தும் புதுப்பிக்க பெறுகின்றது. எங்கள் வாழ்வும் கிறிஸ்துவில் சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுகிறது. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சிமை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் அது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி எல்லா திருநிலையினராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்களும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து திருமகோளில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரி, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் செவேரியார், புனித கஸ்பார் மற்றும் இவ்வுலகிலும் வகுந்தோராய் இருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நம் அனைவரும் துணிந்து செல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் என்று நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு வழிதீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியை மற்றும் அளித்தொள்வீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தம் காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக.
கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகையிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். கிறிஸ்துவோடு நாம் இருந்தோமாயின் கிறிஸ்துவோடு வாழ்வோம் என்பதே நாம் கொண்டுள்ள நம்பிக்கை. அல்லேலூயா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையான மறை நிகழ்வுகளால் நீர் புதுப்பிக்க திருவுளமான உம்மக்களை கனிவுடன் கண்ணோக்கியருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் மாட்சிக்குரிய உடலின் அழிவற்ற உயிர்த்தெழுதலுக்கு வந்து சேர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.